My dear students, this is Coastal Maths, exercise 1.1ல question number 9 பார்க்க போகிறோம். adjoint A நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி A inverse கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸிங்க, நல்லா கவனிங்க. இது போல் adjoint A கொடுத்துட்டாங்கன்னா ரெடிமேடாக A inverse கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. A inverse equal to plus or minus 1 by square root of mod value of adjoint A, அதாவது determinant value of adjoint A into adjoint A. ரொம்ப ஈஸிங்க. இதை எடுத்து அப்படியே பக்கம் வச்சிட வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மாடு வேல்யூ எடுத்துருவோமா, அதாவது டெட்டர்மெண்ட் வேல்யூ எடுப்போமா adjoint Aக்கு. ஓகே, adjoint Aக்கு டெட்டர்மெண்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரோவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்போ 2 0 வந்தாச்சு. அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 0, எண்டில் ஒரு 0. அப்போ நடுவில் மட்டும்தான் மைனஸ், ஏன்னா நடுவில் வர சிம்பிள் வந்து மைனஸ்ஸு, பட் ஏற்கனவே -2 தான் இருக்குது சென்டர் டேர்ம் இல்லையா. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அது வெளியா அது அப்போ அதனோட மைனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோ இந்த காலம் கட் பண்ண பிறகு என்ன வரும் பாருங்கள், 6 இன்ட்டு 6 36 மைனஸ் 6 3 சார் 18. அஃப்கோர்ஸ் ப்ளஸ் 18 தான், பட் பை டிஃபால்ட் நடுவில் ஒரு மைனஸ் சொன்னோம் கரெக்டாக. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 36ல் 18 கழிச்சா 18 அண்ட் 2 18s ஆர் 36. அப்போது இதுக்கு நம்ம ரூட் எடுத்தா, அதாவது adjoint Aக்கு டெட்டர்மெண்ட் வேல்யூ எடுத்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம ரூட் எடுக்க போகிறோம். அப்போ 36க்கு ரூட் எடுக்கணும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 6ன்னு வரும். ஓகேவா? ஸோ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் determinant value of adjoint A, that is plus or minus 6. அதான் இங்கே வந்துச்சுல ப்ளஸ் ஆர் மைனஸு, அதனால் இங்கே ஒரு 6 மட்டும் போடுங்க. அப்புறம் adjoint A கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அப்படியே எடுத்து இங்கே வச்சுடுங்க. 0 -2 0 6 2 -6 -3 0 6. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.